ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து இப்படி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா 3-4 விசில் பாருங்கள் இப்படி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஊற வைக்கணுங்கிறதால எல்லாம் 10 மணி நேரம் நான் 10 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. சுண்டல் குழம்பு வைக்கணுன்னா காலையில் நேரத்தில் வந்து சுண்டலை வந்து கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து விசில் ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நம்ம ஊறணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. அது 10 மணி நேரம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. குக்கரில் விசில் விட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வணக்கிக்கலாங்க. இது வந்து தாளிக்கிறதுங்க. கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பந்தழை வச்சுக்கிறேங்க. வணக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொடி போடுறதுன்னு நான் வணக்கிறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வானலியை அடுப்பில் வச்சுட்டு சோம்பு, பட்டை சோம்பு, கொஞ்சம் இந்த லவங்கம், இந்த பட்டை இதெல்லாம் வச்சு கொஞ்சம் தாளிச்சு விட்டுங்க. நம்மளாம் இந்த பொருளெல்லாம் சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் இதில் போட்டு ஒட்டுக்கா போட்டு வணக்கலாங்க. எல்லாம் ஈஸிங்க. எல்லாம் தனித்தனியாக வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, அது தனியாக இது தனியாக எல்லாம் போட்டு வணக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டு எல்லாம் வணக்குங்க. அப்போ நாமெல்லாம் ஆட்டத்தான் போகிறோம். இது நல்லா வணங்கிட்டுருக்குங்க. இது வணங்கினதுக்கப்புறம் இதில் என்ன பொடி போடுறோம்னா குழம்பு மிளகாத்தூளுங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச தூளாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள், வர மல்லிங்க, இந்த வர மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதோட வர மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மல்லி. இப்போ வானலியை வச்சு இந்த சோம்பு, கிராம்பு, பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இந்த எல்லாம் போட்டுங்க, தாளிச்சுட்டுருங்க. அப்போ நான் இந்த எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் காட்டினேன் இல்லைங்களா, அதை எல்லாமே உள்ளே கொட்டி நல்லா வணக்கிடுங்க. அவங்க இதெல்லாம் வந்து தனித்தனியாக வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, இஞ்சி பூண்டு தனியாக, கருவேப்பிலை தனியெல்லாம் வணக்கிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகுதெல்லாம். ஒட்டுக்கா போட்டு சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி நல்லா சீக்கிரமாக வணக்கிக்குங்க. இப்போ நான் வந்து பொடி என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூட கொஞ்சம் வரமல்லி போடுவாங்க. இது கூட கொஞ்சம் வரமல்லி போட்டு இதில் வண்டிலேயே வணக்கிட்டுலாங்க. இவ்வளோண்டு வரமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் வந்து தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் மனமாக இருக்கிறப்போ கொஞ்சம் வரமல்லி போட்டு வணக்குங்க. இது வந்து கறி குழம்பாட்டு இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுண்டக்கல்லைக்கு கறி குழம்பு மாதிரியே தான் இருக்குங்க. இதில் நீங்கள் இந்த சுண்டக்கல்லைக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செய்யலாங்க. நான் வெறும் இன்றைக்கி சுண்டக்கடலை மட்டும்தான் போட்டு செய்கிறேன். அந்த சுண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை அப்படியே ஊற்றி செய்யுங்க. அதை அப்படியே ஊற்றி செஞ்சீங்கன்னாக்கா மனமாக இருக்குங்க. அதை சத்து அப்படியே கிடைக்குங்க சுண்டக்கடலை இருக்கிறப்ப. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த வெங்காய மிளகாய் வணக்கிறப்பங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த பொடி ஐட்டத்தை வந்து அப்படியே உள்ளே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா கலரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சூட்லேயே நல்லா வெந்துருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை எண்ணெயிலேயே போட்டு மறுபடியும் எல்லாம் வணக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வணக்க வேண்டாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. எல்லாம் இது இப்படி நல்லா வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு வணங்கிடணுங்க. வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு வணங்கிட்டு தக்காளியெல்லாம் பாருங்கள் இந்த தோலே உறிஞ்சி எடுத்துவாங்க. அந்த அளவுக்கு நல்லா வணங்கிடணுங்க. வணங்கினதுக்கப்புறங்க பாருங்கள் இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளெல்லாம் வந்து அப்படியே உள்ளே கொட்டிட்டு பாருங்கள் ஸ்டவ்வை இப்படி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே அதை கலரி விட்டுருங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கலர்னிங்கனாக்கா பாருங்கள் இந்த சூட்லேயே நல்லா வெந்துருவோம். நான் மிளகா ஆட்டிட்டு வந்துட்டுங்க குழம்பு வைக்கிறதுன்னு எப்படின்னு சொல்கிறேங்க. மிளகா ஆட்டிட்டு வந்தாச்சுங்க. மிக்சியில் தான் ஆட்டினேங்க. கல்லுக்கிட்ட போனேங்க. கல் வந்து ரொம்ப கொதிக்குதுங்க. அதுக்கு வெயில் நல்லா தாக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ வெயில் பாருங்கள். சரியான வெயிலுங்க. அதனால் ஆட்ட முடியலைங்க. மிக்சிலே வந்து ஆட்டிட்டேங்க. இப்போ கடாய் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுடலாங்க.
வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறங்க நல்லா வணங்கின அளவுக்கு வதங்கிச்சுங்க. இது வந்து கருவேப்பிலை குச்சிங்க. மிளகு வந்து உள்ளே அப்படியே ஊற்றி போட்டுடலாம், கொஞ்சம் வதக்கிக்கலாங்க போட்டு. மிளகெல்லாம் ஊற்றியாச்சுங்க. எல்லாமே மிளகாயெல்லாம் மிக்ஸி கழுவி எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா இந்த வெங்காயம் மிளகாய் இந்த மிளகு எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றி விட்டு சுண்டைக்கொலை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் மிளகு கொஞ்சம் வதக்க விடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த சுண்டல் வேகிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்குது. நல்லா மிளகுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நான் மிளகுன்னு தான் சொல்லுவேன், மிளகு அடிக்கிட்டு வந்தவங்க தான் சொல்லுவாங்க. மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மிளகுன்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த மசாலா எல்லாம் வதக்கி விட்டு ஆட்டினோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு இந்த அப்படியே இந்த பாருங்க இந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிட்டு இந்த சுண்டைக்கல்லையை அப்படியே போட்டுருவாங்க. பாருங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததுன்னா கறிக்குழம்பாட்டு இருக்குங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சு விட்டு உங்களுக்கு காட்டுங்க. சுண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதங்கி வருது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கறி குழம்பு வைக்காத அன்றைக்கி இந்த மாதிரி சுண்டைக்கடலை குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, ருசியாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.